தமிழ்நாட்டின் அடையாளங்களை ஒவ்வொன்றாக அளிக்கும் முயற்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி ஈடுபட்டு வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மத்திய அரசு சார்பாக ஆளுநர் வடிவில் ஒருவர் தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தமிழ்நாட்டின் அடையாளங்களை ஒவ்வொன்றாக அளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். திருவள்ளுவருக்கு காவிய சாயம் பூசுவதும் தமிழ்தாய் வாழ்த்தை கொச்சைப்படுத்துவதும் தான் ஆளுநர் ஆர் என் ரவியின் வேலை எனவும் உதயநிதி தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசு சார்பாக ஒருத்தரை அனுப்பி வச்சிருக்காங்க. அவர்தான் நம்முடைய ஆளுநர் அவர்கள். அவர் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? நியமிக்கப்பட்ட ஒருவர். என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நம்முடைய தமிழ்நாட்டுடைய அடையாளங்களை ஒவ்வொன்றாக அழிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். திருவள்ளுவருக்கு காவிசாயம் பூசுவது, தமிழ்தாய் வாழ்த்தை கொச்சைப்படுத்துவது, தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது அப்படின்னு சட்டசபையிலே சொல்வது, சட்டசபையை புறக்கணித்து விட்டு செல்வது, இப்படிதான் அவருடைய வேலை.